உங்களுடைய திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது நிலவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கன்னியாராசிக்கு உங்களுடைய 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அவரே செவ்வாய் பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக சீட் போட்டு உட்காந்துருக்கார். அவர் 7ஆம் தேதி அன்னைக்கு தனுராசிக்குள்ளே போயிடுறார். அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி வலுவடைஞ்சு உட்காரலாமா அப்படின்னா உட்காரக்கூடாது. அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய அவர் யார் யாரோட உட்கார்ந்துருக்காருங்கிறத பொறுத்து ஒரு சுபகிரகம் பார்த்துருத்துனா செவ்வாய் இயற்கையிலே அசுபர். அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் ஆகும்போது உடம்பு நலிஞ்சு போகும். ஏன்னே காரணம் தெரியாது. ஒரு ரீசனே இல்லாமல் நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகிறது. அதிக நேரம் தூக்கம் இல்லாட்டி அதிக பசி, அதிக சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனையை நிறைய கன்னியாராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் உங்களுடைய ராசி லக்னத்தையே சனி பகவானும் பார்க்கறதுனால அவரும் கொஞ்சம் அதை மந்தப்படுத்துவார். உங்கள் ரோகஸ்தானாதிபதி தான் சனி பகவான். அவரும் நேர் 7ஆம் பார்வையாக பார்த்து